கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்களா இது செமப்பனாக இருக்குது. அப்படி காமி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவாப்பழம் பிடுங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம நண்டு பிடிக்கிற வீடியோவில் காமிச்சிருப்போம்ல, அந்த மாதிரிலாம் இன்றைக்கி பிடுங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். எனக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா நவாமரம் இருக்குது. போய் பிடுங்கலாம். பார்த்தீங்கன்னா 2 மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா செமப்பழம் பழுத்துருக்குங்க. அதான் இன்றைக்கி ஃபுல்லாக படித்து சாப்பிட போகிறோம். நாங்கள் போவோம். இங்கே இருங்க, இந்த கடியை பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பழம் பழுத்துருக்குங்க. அதே மாதிரி இந்த கூட்டு ஒரு மரம் இருக்குது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா செமப்பழம் பழுத்துருக்கு. நாங்கள் அதை இன்றைக்கி பிடிங்கி பயங்கரமாக சாப்பிட போகிறோம். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். போகலாம். இங்கே எவ்வளோ பழம் பழுத்துருக்குமா, 5 வாரம் இங்கே இதெல்லாம் வாரு. கீழே உங்களுக்கு தெரியுதானு தெரியல, ஆனால் அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பழம் பழுத்துருக்கு. இதாங்களே கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழம் பழுத்துருக்கு. இங்கே கீழே எவ்வளோ பழம் பழுத்துருக்குங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோ பழம் பழுத்துருக்குங்க. லைட்டாக அப்படி எட்டி பிடிச்சாலே பிடிங்க நம்மளை. இந்த பாருங்க, கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறி நம்ம தேவையான பழம் பிடிக்கலாம். நான் கூட தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். யாருங்க இந்த கூட ஃபுல்லாக வரைக்கும் போகிறோம். நாங்கள் மரத்தில் ஏறுவோமா, பாதை அங்கிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக முள்ளு பற்றியாக தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த போட்டு மரத்தில் ஏறுறக்காண்டி வருது இருக்குது. நல்லா போய் அடிக்கலாம். வாங்க. இங்கே வர கிளி எவ்வளோ பழம் இருக்குது. இங்கே விடுங்க. இங்கே பாருங்க, மேலே பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக சூப்பராக இருக்குங்க. வாங்க, இன்றைக்கி இதை தான் பறித்து பயங்கரமாக சாப்பிடுவோம். அந்த மரத்தில் நிறையா பழம் இருக்குடா. இங்கே பாருங்க, இங்கேயோட பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வேறு லெவலில் வளர்த்துருக்குங்க. ஒரு சட்டையாக வளர்த்துருக்கு. இந்த மரத்தில் ஃபஸ்ட்டு ஏறி பிடிங்கிட்டு நடத்தா அந்த மரத்தில் விடுங்க போகிறோம். இதாக பாரு, சரியா வந்தா ஓகே. அவன் பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறிட்டான். ஏறிவா, நீ ஏறிவா. ஓகே, பாது பழத்தையும் ஒடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க வந்தவங்க. இவன் நிறையாவது ஒருத்தான் ஒடிஞ்சு தொங்குதுங்க. யாதிங்களா இப்படி இஞ்சாண்டு காமிங்க, எவ்வளோ நல்லா இருக்குமாரு. இங்கே வேண்டா கேமரா இருக்கணும், நான் காமிக்கிறேன். மக்களை இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் பழுத்துருக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே பழம் தான். எக்குக்கான பழம் பழுத்துருக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கொத்தாக இருக்குங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் நிறையா பழம் பழுத்துருக்கு. அதே மாதிரி அந்த பூ தான் ஏகப்பட்ட பழம் பழுத்துருக்கு. அதெல்லாம் பறிச்சுக்கோம். மக்களே பார்த்தீங்கன்னா அங்கே நவாப்பழம் பறிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இங்கே பாரு பயங்கரமாக இருக்குது, நல்லா இனிப்பாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இப்போ தான் பார்த்தீங்கன்னா சீசன் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா எந்த மரமும் சரியாக பழுக்கலை. ஒரு சில மரம் தான் இப்போ தான் பழுத்துருக்கு. யாருங்க இந்த கூடை வச்சிருக்கியா, கூடை கீழே கொடுத்து போட்டுருங்க. அதுனா கூடைகளை பறிச்சு போட்டுக்கலாம். பாருங்க, இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கூடை ரொம்ப பறிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம். பறிச்சிடலாமே. செம பணம் இருக்குங்க இங்கே மேலே. ஜார் அவங்க உன் பின்னாடிலாம் பாரு, கொத்தாக இருக்காரு.
இங்கே பின்னாடி பாரு. அதான் குண்டு குண்டாக இருக்கு பாரு. கொடுங்க. நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டீங்க நல்லா சேஃபாக. பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் பழம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி நவாப்பழம் பழுத்து சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உளுப்பி விட்டா கீழே கொட்டிடணும் பழம்லாம். உளுப்பி விட்டுருவோமா? அதான் கீழே பார்த்தீங்கன்னா வந்து உளுப்பி விட்டா இப்போ நஞ்சிடும். ஏதாச்சும் துணி ஏதாச்சும் கீழே விரிச்சிட்டு அதுக்கப்புறம் உளுப்புனா தான் வந்து இந்த கல் இதெல்லாம் வந்து ஒட்டாமல் நையாமல் வந்து பழம் பறிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த சேப்பாட்டில் நான் வந்து கூட வந்து கொத்து போட்டுக்கேன். கரெக்டாக பறித்து இந்த மாதிரி கூடைகளை போட்டுக்கலாம். இதை பார்த்தீங்களா? செமாப்பெல்லாம் இருக்குங்க. நல்லா குண்டு குண்டாக சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பழம்தான். இதோட பெரிய பழம்லாம் வந்து இருக்குங்க. அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் போன இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ பழுக்கலை. அப்போ தான் வந்து காய் காய்ச்சிருக்கு. இல்லைன்னா பார்த்திங்கன்னா இதோட டபுள் மடங்கு இங்கே பழுத்துருக்கான் பழம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை வந்து இந்த மாதம் வந்து கடைசியில் தான் பழுத்துருக்கான். கண்டிப்பாக போய்ட்டு அங்கே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து தூண்டிட்டு போட்டு மீன் பிடிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க. எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு. அதனால் பார்த்திங்கன்னா சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். தூண்டி போமாடா எங்கே ஆற்றுல ஏற்கனவே நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தூண்டில் போட்டு மீன் பிடிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. காலையில் வாங்க. இந்த மணி பார்த்திங்கன்னா 10 மணி என்கிட்ட ஆயிடுச்சு. தூண்டில் போட்டு மீன் பிடிக்கணும்னா காலையில் வெள்ளனே போயிடணும். புழுவெல்லாம் தோண்டணும். புழுலாம் தோண்டி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்க முடியும். நானே அப்படியா நீ கீழே ஒட்டிடாரா காமிக்கிறோம். மக்கள் கொஞ்சம் வாருங்களே. இப்படியே பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குங்க. நான் பறிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பறிக்க வாய்க்கில் தான் போகுது. கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உள்ளுக்க இருக்குது. கூட தெரியாங்கிட்டு நெட்டா விற்கிற வாதை பாருங்க. கீழே பாருங்க எவ்வளோ ஆகிட்டு இருக்குங்க. பழமும் பறிக்கணும் வீடியோவும் எடுக்கணும். அதே மாதிரி நம்மளும் சேஃப்டியாக இருக்கணும். இழுக்கும் போதே எல்லாம் பழம் பழுத்த நல்லா பழுத்தெல்லாம் கீழே கொட்டிடுச்சு. இங்கே பாருங்க. அதை யார் விடுறா எனக்கு போய் பழம் பார்த்தீங்கன்னா ஒளிப்பூரா. அங்கே கொட்டுறேன் முழுப்பு ஒட்டிச்சாடா. அந்த வீடு உழுப்பிடுவா. எங்கிட்ட இந்த வீடு இந்த ஒரு வாது இருக்குமே. ஒழுப்பு காலையிலே விழுவேன். விழுந்துருச்சு. போதுமா? அணில் கடிச்சது. நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் மட்டும் தான் பழம் பறிச்சுக்கிருந்தோம். இந்த புல் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து
அப்புறம் சூரமுலாம் இருக்குங்க. ஆனால் அந்த போட்டு ஏகப்பட்ட பழம் இருக்குது. அதை எப்படியாச்சும் போயிட்டு அந்த அங்குட்டுள்ள பழத்தையும் வந்து பறிக்கணும். அங்குட்டுள்ள பழமே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பறித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 8வது பழம்லாம் கீழே வந்து உளுப்பி விட்டாச்சு. உளுப்பிட்டு கீழே வந்து பறித்து புறக்கிருக்க பாருங்க. பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உளுப்பிட்டோம். அதில் அதே மாதிரி இங்கிட்டுள்ளதே பார்த்திங்கன்னா வந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபுல்லாக வந்து இஞ்சாருங்க சூரமுள் இங்கே பார்த்தீங்களா கொக்கி மாதிரி இருக்கும். அதை பிடிச்சின்னா பிடிச்சி இழுத்துறோம். அப்படியே ஃபுல்லாகவே அந்த முள் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா தண்டை பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஃபுல்லாகவே படர்ந்துருக்கு இந்த மரம் ஃபுல்லாகவே. ஓடிச்சுக்கிட்டா சொல்லிக்கிட்டு கிடக்குறேன். ஓகே வந்தாச்சு. இந்த படம் செம பழம் இருக்குடா. கொண்டு கொண்டா இப்படியே ஒரு வழியாக வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டான். யாரு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து முள்ளு பற்றிலாம் தாண்டி வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா செம பழம் இருக்குங்க. இதில் ஒரு பட்டாவாது இருக்குது. அதில் காலை வச்சுச்சு நினைக்கி டக்குன்னு வந்து பேத்துக்குச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கஷ்டப்பட்டு வந்ததுக்கு செம பழம் இருக்குது பாருங்க. குட்டி குட்டியாக இருக்குங்க இதெல்லாம். இங்கே பாருங்க. ஃபுல்லாகவே செம்மப்பழம் இருக்குது. மக்கள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கை கட்டின வரைக்கும் பறிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த திரும்ப கீழே உளுப்பிட போகிறோம். ஒட்டிச்சா இந்த மாதிரி உளுப்பிட்டோம்னா இருந்துங்களே அந்த பறிக்க பழம்லாம் கீழே விழுந்துடலாம். பழுத்த பழம்லாம் கீழே உளுப்பிட்ட பழம் பார்த்திங்கன்னா நஞ்சிருச்சுங்க. அங்கே பாருங்க, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நஞ்சிடான். இதனால் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஏதாச்சும் துணி இனி விரிச்சிட்டு அதுக்கப்புறம் உளுப்பினோம்னா வச்சுங்களேன் பழம் வந்து நையாமல் பிறக்கலாம். இங்கே பாருங்க ஃபுல்லாக அந்த மாதிரி நஞ்சு தான் கிடக்குங்க. பாருங்க ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். இது வந்து அப்படியே சாப்பிட முடியாது. தண்ணியில் வந்து நல்லா அலசினோம்னா அந்த மண் புறம் பார்த்திங்கன்னா இப்போ கீழே சேர்ந்துடும். தண்ணியில் அலசும் போது கையில் ஒரு கட்டுரும்பு ஊறிக்குது. இது பார்த்திங்கன்னா காட்டு கட்டுரும்பு. இது கடிச்சா பயங்கர விஷம். கையெல்லாம் பயங்கரமாக கடுக்கும். அது கடிச்சிருச்சுன்னா இங்கே அது இந்த வகைக்கு இருக்காரு. வீட்டு கட்டுறோம் கடிச்சா வீட்டு கட்டுறோம் கடிச்சா இல்லை அது பயங்கரமாக கடுக்கும்டா ரெண்டுமே. முளைக்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா வந்து எல்லா பழம் பறித்து புறக்கி முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா வந்து பைக்கில் இருக்குது புறக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்க அப்படியே காமி. பார்த்தீங்களா எல்லாம் பழமாக இருக்குது. போடு 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 இல்லை நம்ம கவரோடு வச்சுருந்தோம்னா வந்து தண்ணிக்குள்ள வந்து அலச முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூடை எடுத்துட்டோம்னா வச்சுங்களே அப்படி கூடையில் தண்ணிக்குள்ள போட்டு அலசணும்னா அந்த அழுக்கு மட்டும் கீழே அந்த ஓட்ட வழியாக போயிடும். இந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓட்ட வழியாக போயிடும். பழம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். பாருங்க செமப்பழம் வளர்த்துருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நான் பறிக்கலை. இந்த இதுக்கே தேவையான அளவு அவங்க போதாங்களுக்கு. அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே பாய். ஓகே அப்படியே உப்பு போட்டுருவோமா? உப்பு போட்டு காய வச்சிடும். நம்பரில் இந்த மாதிரி உப்பு போட்டு வெயில காய வச்சிட்டிங்கன்னா இந்த நேரத்தில் வந்து நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.